இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன் பாருங்க. ஒரு ஃபேக்ட்ரி இருந்திருக்கு. அந்த ஃபேக்ட்ரிக்குள்ள வந்து ஒரு பாம்பு உள்ள போயிருக்கு. அந்த பாம்பு போகும்போது வழியிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரம்பம் இருந்திருக்கு. அந்த போகும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த பாம்போடைய உடம்பு வந்து அந்த ரம்பத்து மேல பட்டு லைட்டா காயமாயிருது. உடனே காயமான உடனே அந்த பாம்பு என்ன பண்ணுது, கோவத்துல அந்த ரம்பத்த வந்து கொத்துது. கொத்துன உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாம்போடைய பல்லு வந்து எல்லாம் உடைஞ்சு கீழ விழுந்துருது. விழுந்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, திருப்பியும் அந்த பாம்பு வந்து கோவத்த ரொம்ப உச்சக்கட்டம் போன உடனே என்ன ஆயிருது, அந்த ரம்பத்த வந்து சுத்தியே இறுக்கி கொன்றுவோம்னு சொல்லிட்டு, உடம்புலயே பார்த்தீங்கன்னா, அந்த ரம்பத்த சுத்தி நல்லா இறுக்குது. அது எந்த அளவுக்கு கோவத்துல வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ, அந்த அளவுக்கு வந்து அந்த ரம்பம் வந்து அந்த பாம்போடைய உடம்பு வந்து அறுக்குது. அறுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே என்ன ஆகுது, அந்த பாம்பு வந்து செத்துருது. இப்ப இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே தான் நம்மளும். நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்றபோது நம்ம வந்து ரொம்ப கோவப்படக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு வந்து கோவத்த கட்டுப்படுத்தி பொறுமையா போறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது. நம்ம வந்து ரொம்ப கோவமா போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெருசாகி போகும். இதுதான் மனுஷனோட வாழ்க்கையும். நம்ம எந்த அளவுக்கு வந்து பொறுமையா போறோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்லது. யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மரியாதை குடுங்க. ஒரு பணிவா பேசுங்க. தப்பே கிடையாது.